ஸோ தனுஷ் கதற மாதிரி சாம்சங்கும் கதறாங்க. ஏன்னா அவங்க சாம்சங் கேலக்ஸி ஃபிளிப் போனுக்கு வெறும் மோட்டோரோலா மட்டும் காம்படிஷன் இல்லைங்க. ஷாமி அவங்க ஃபிளிப் கொண்டு வந்தாங்க, விவோட ஃபிளிப் இருக்கு, ஓப்போட ஃபிளிப் இருக்கு, டெக்னோட ஃபிளிப் இருக்கு. அப்புறம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் ஜீரோ ஃபிளிப் அதுவும் வந்துருச்சு. அண்ட் இந்த ஜீரோ ஃபிளிப் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான ஃபிளிப் போன் ஆப்ஷனுங்க. ஏன்னா இந்த போன்ல இருக்க ஃபீச்சர்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க அதோட பிரைஸ் கூட கம்பேர் பண்ணீங்கன்னா செம்ம வேல்யூ. அது எப்படி என்ன எல்லாமே இந்த அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்ல போறேன். ஸோ கண்டிப்பா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் எர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஸோ பாக்ஸ் வந்து ஒரு பெரிய ஸ்கொயர் பாக்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஓப்பனிங் மெக்கானிசம் எப்படி தெரியுமா? ஒரு ஃபிளிப் ஃபோன் ஓப்பன் பண்ற மாதிரி. ஐ ரியலி லைக் திஸ். இன்ஃபேக்ட் ஓப்போட ஃபிளிப்ல கூட அன்பாக்சிங் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஒரு ஃபீச்சர் இருந்தது. கெட் இன் நவ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு அர்ஜென்ட்டான மெசேஜ் கொடுத்துருக்காங்க. பட் வி வில் டூ இட் ஸ்லோலி. நிறுத்தி நிதானமாக பார்ப்போம். வில் கீப் த ஃபோன் டு த சைடு. ஓகே, ஆக்சசரிஸ் விஷயத்தில் டெக்னோ இன்ஃபினிக்ஸ் ஃபோன்ஸில் குறைய வைக்கிறது இல்லை கம்பெனிஸ், விச் இஸ் வெரி வெரி குட். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குது, சின்ன பாக்ஸு. அந்த பாக்ஸுக்குள்ளே ஸோ இங்கே உங்கள் கேபிள் இருக்குது. இது வந்து ஒரு டைப் ஏ டு டைப் சி கேபிள். கேபிள்க்கே ஒரு தனி பாக்ஸா? அப்போ சார்ஜருக்கு தனி பாக்ஸா? எதிர்பார்த்த மாதிரி சார்ஜருக்கு தனி பாக்ஸ். அஃப்கோர்ஸ் டைப் ஏ சார்ஜர், 70 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. மோர் அபவுட் திஸ் சூன். அடுத்து இங்கே வந்து அப்புறம் இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தலாம். கண்டிப்பாக கேஸ் இருக்கும். அண்ட் இங்கே ஒரு விஷயம் போட்டிருக்காங்க பாருங்க, ஒர்க்ஸ் வித் கோப்ரோ. அஃப்கோர்ஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னா வீடியோ கண்டினியூஸாக பாருங்க. ஆல்ரைட், யூ ஹேவ் யுவர் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சிங்கிள் கேஸ் தானா? இல்லை இருக்கு. நான் தப்பு பண்ணிட்டேன். அஃப்கோர்ஸ் சிம் இஜெக்டர் டூலும் இருக்கு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு கேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், 2 pieces. அஃப்கோர்ஸ் இதை போட்டு பார்த்துடலாம். லெட்ஸ் see how it looks. Alright, so let's remove this wrapper. Oh, nice. வெரி குட் லுக்குங்க. பின்னாடி வந்து ஃபுல் கிளாஸ் டிசைன் தான். அண்ட் கீழே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ராஸ்டட் கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதோட டெக்ஸ்சர் மாதிரி டிசைன் கொடுத்து இட் லுக்ஸ் வெரி வெரி நைஸ். அண்ட் கீழே இருக்க பாட்டை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேல கார்னிங் கொரில்லா கிளாஸ் 2 கொடுத்துருக்காங்க. நிறைய நாள் ஆச்சு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 2 அந்த வார்த்தையை கேட்டு. அஃப்கோர்ஸ் ரொம்ப பழைய ஒரு கிளாஸ் சொல்யூஷன் ஃப்ரம் கார்னிங். ஸோ ப்ரொடெக்ஷன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காது, பட் ஸ்டில் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் லே அவுட் கூட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கேமரா மாடியூல்ஸ் இங்க வச்சிருக்காங்க. அண்ட் இந்த மேல பார்ட்ல வந்து மேஜர் போர்ஷன் வந்து டிஸ்ப்ளேவா தான் இருக்கும். சைடுல வந்து ஆஃப் கோர்ஸ் அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க. அண்ட் இட்ஸ் வெரி குட் அலுமினியம் ஃப்ரேம். பிளஸ் இந்த பிளாஸ்டிக் இன்சர்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு நெட்வொர்க்காக கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி 4 கொடுத்திருக்காங்க பாருங்க. 4 ஹியர் அண்ட் 4 ஹியர். ஆஃப் கோர்ஸ் ரைட் சைடுல வந்து பவர் பட்டன் வச்சிருக்காங்க. அதுக்கு மேல ஒரு வால்யூம் ராக்கர் இருக்கு. அண்ட் இந்த பவர் பட்டன்லயே அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் போட்டிருக்காங்க. இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது, ஆம்லெட் டிஸ்ப்ளேவா இருந்தாலும். மேலேயும் 2 ஆன்டெனா லைன்ஸ் இருக்கு, கீழேயும் இருக்கு. அதுக்கு பக்கத்துலயே ஒரு சிம் கார்டு ட்ரே கொடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. ஆஃப் கோர்ஸ் இது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப். ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு இந்த இயர் பீஸ் கிரில் பக்கத்துலயே ஸ்பீக்கர் கிடைச்சிரும். அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் டியூன் பை JBL. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கரோட குவாலிட்டி தாறுமாறா இருக்கு. ஆக்சுவலி நீங்களே கேட்டு பாருங்க. Alright, quickly SIM card திறந்து பார்த்துடலாம். SIM card tray திறந்து பார்த்துடலாம் to see what setup. Of course இதெல்லாம் memory card slot கொடுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி ஒரு SIM card உள்ள இருக்குங்க, ஜியோ SIM card டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். of course and dual nano SIM card support உங்களுக்கு கிடைச்சிரும். So overall very very nice. Also it's a slim phone. நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், it's a very slim phone. 7.64 தான். நான் என்னோட iPhone comparison காட்டுறேன் உங்களுக்கு. thickness பாக்குறீங்களா டிஃபரன்ஸ்? So yeah, நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனா எனக்கு தோணுச்சு. இட்ஸ் வெரி நைஸ். இன் ஹேண்ட் ஃபீலும் நல்லா இருக்கு. அண்ட் நம்ம இப்போ வரைக்கும் காத்திருந்த ஒரு விஷயத்தை நான் பண்ண போறேன். ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட் ஆயிருக்கு ஆப்வியஸ்லி. ஓ வாவ், ஹிஞ்ச் மெக்கானிசம் இஸ் வெரி நைஸ். யா பாருங்களேன், வெரி குட். 30 degrees to 150 degrees வரைக்கும் நீங்க இப்படி வச்சுக்கலாம், which is very nice. and hinge வந்து ரொம்ப ஸ்டர்டியா ஃபீல் ஆகுதுங்க. சூப்பர்ப் ஸ்டஃப். and இந்த hinge இவ்ளோ ஸ்டர்டியா ஃபீல் ஆகுறதுக்கு காரணம் என்னன்னா, Infinix வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஜினியரிங் டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்க. partial twill with rivet design. அர்ணவ் சொன்னானா rivet design. rivet. so of course quality எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் Infinix என்ன சொல்றாங்கன்னா 4 lakh folds வரைக்கும் இது லாஸ்ட் பண்ணுமா, which is very very nice. plus இங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டிசைன் எலிமெண்ட் கொடுத்திருக்காங்க, ஸ்க்ரூஸ் மாதிரி. இது திறக்கலாமா தெரியலையே, திறந்து பார்ப்போம். மேபி நாங்க திறந்து பார்க்கலனாலும் ஒரு விஷயம் கண்டிப்பா பண்ண தான் போறேன், டிராப் டெஸ்ட். ஸோ டிராப் டெஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி டிராப் பண்ணலாமா இல்லை க்ளோஸ் பண்ணி பண்ணலாமா? ரெண்டுமே பண்ணலாம். காசா பணமா தொட்டா மணியா? இது வந்து ஒரு ஃபோல்டிங் ஃபோனுங்க. ஃபோல்டிங் ஃபோன் இந்த மாதிரி டிராப் பண்றதுல எப்பவுமே ஒரு பயம் இருக்கதா செய்யும். மூணாவது டிராப் இது.
ஓகே சேஃபா தான் இருக்கு, பிரச்சனை இல்ல. ஓரளவு இட்ஸ் குட் அட் டிராப் ப்ரொடெக்ஷன் ஃபார் ஷூர். பேசிக்கான டிராப் டெஸ்ட் தான், பட் இது தாங்கிறதே பெரிய விஷயம் தான் ஃபார் ஃபிளிப்பிங் ஃபோன்ஸ், which is very very nice. அண்ட் உள்ள நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு UTG கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் கொடுத்திருக்காங்க. IP ரேட்டிங் எதுவும் கிடையாது. ஸோ ஓவராலா பில்ட் அண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஐ ரியலி லைக் திஸ். Infinix has done a good job with it. சரி, பில்ட் டிசைன் பத்தி பேசியாச்சு. அடுத்து டிஸ்ப்ளே. ஓ, அதுக்கு முன்னாடி இந்த கேஸ் குவிக்லி நான் காட்டிட்டா. ஐ ரியலி லைக் திஸ் கேஸ் மேன். ஓ, ஆனஸ்ட்லி ஒரு விஷயம் நான் சொல்லிட்டா, இது வரைக்கும் ஒரு ஃபிளிப்பிங் ஃபோனோட பாக்ஸ் குள்ள கொடுத்திருக்க பெஸ்ட் ஆக்சசரி. இன்ஃபேக்ட் ஆஃப் ஆல் த ஃபோன்ஸ் தட் ஹவ் அன்பாக்ஸ்ட், இந்த கேஸ் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் கேஸா கொடுத்திருக்காங்க. ரியலி ஹை குவாலிட்டி கேஸுங்க. இங்க ஒரு ஃபேப்ரிக் டெக்ஸ்சர் மாதிரி கொடுத்திருக்காங்க, கையில பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஓ வாவ், ஐ லைக் திஸ். குட் ஜாப் Infinix. வெயிட்டை செக் பண்ணி பார்த்துடலாம். ஏன் வெயிட் இல்லைங்க, ஃபோன் வெயிட். பேட் ஜோக். ஆல்ரைட், நான் நினைக்கிறேன் இது வந்து அரௌண்ட் 190 கிராம்ஸ். இல்லை, ஆக்சுவலி ஸ்லைட்லி மோர், 195 மேபி. 201 கிராம்ஸுங்க, நாட் டூ ஆஃப், பட் 200 கிராம்ஸ்க்கு மேலே தான் இருக்குது வெயிட். பட் ஸ்டில் நல்ல ஒரு இன்ஹேண்ட் ஃபீல் இருக்கிறதுனால அது வெயிட் தெரியாது உங்களுக்கு. சரி, ஃபைனலி டிஸ்பிளேக்கு வந்துடலாமா? வெளியே வந்து உங்களுக்கு ஒரு 3.64 inch AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD டிஸ்பிளே, 120 Hz refresh rate, 1100 nits of peak brightness கிடைக்கும். அண்ட் இந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டி ஆக்சுவலி நல்லா இருக்கு. ஆமா, இந்த கவர் டிஸ்பிளேல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் வெயிட் பண்ணுங்க, சொல்றேன் நான் கண்டிப்பா. பட் ஒரு விஷயம் நீங்க பண்ண மறந்துடாதீங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிருங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்டா எடுத்து வீடியோ கொண்டு வந்து கொடுக்குறோம், லைக் வெரி ஃபர்ஸ்ட் தமிழ்ல. சோ கிவ் அஸ் யுவர் சப்போர்ட். அண்ட் திறந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உள்ள வந்து உங்களுக்கு ஒரு 6.9 inch பெரிய டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. இட்ஸ் a very very big display. நல்ல பிரைட்டான டிஸ்பிளே கூட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1400 nits peak brightness கிடைச்சிரும். 120 Hz refresh rate இருக்கு. ஆஃப் கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி UTG ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. பிளஸ் இந்த பிளாஸ்டிக் சைட்ஸ் கொடுத்திருக்கனால அந்த டிஸ்பிளேயும் ப்ரொடெக்ட் ஆயிருது. பட் ஒரு விஷயம் நான் கண்டிப்பா பார்த்ததுக்கு அப்புறம் ஐ வாஸ் ஷாக்ட். இங்க சுத்தமா கிரீஸே தெரிய மாட்டேங்குது. இதுக்கு கிரீஸ் இல்லைன்னு இல்லை, பட் இது வரைக்கும் நான் பார்த்த ஃபிளிப் ஃபோன்ஸ்ல இந்த ஃபோன், இந்த Infinix Zero Flipல தான் இருக்கிறதுலயே நோ கிரீஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் லிட்டரலி ஜீரோ கிரீஸ் டிசைன். அது மட்டும் இல்லை, க்ளோஸ் பண்ணி நீங்க பார்த்தீங்கன்னா ஜீரோ கேப் டிசைன் கூடங்க. Infinix வந்து சாம்சங், மோட்டோரோலா, ஷாமி, விவோ, ஓப்போ ஓட ஒரு பெட்டரான ஃபிளிப் ஃபோன் பண்ணுவாங்க, எஸ்பெஷலி இன் த மேட்டர் ஆஃப் இந்த கேப். அண்ட் திஸ் வாஸ் சம்திங் ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட். நான் சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. Infinix அகைன் வெரி வெரி குட் ஜாப். டிஸ்பிளே குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. வெளியே எடுத்துட்டு போகும்போது பிரைட்னஸ் ஓரளவு பரவாயில்ல, நாட் டூ பேட். பிளஸ் நல்ல கலர்ஸ்லாம் நல்லா காட்டுது. என்ன HDR பிளேபேக் உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல கிடைக்காது, யூடியூப்ல இருக்கு. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்கு. ஸ்பீக்கர் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் குட். ஹாப்டிக் ஃபீட்பேக்ல நீங்க பாத்தீங்கன்னா ஓகே தான், அவ்வளோ சொல்ற அளவுக்கு இல்லை. பட் ஸ்டில் ஓவரால் வெரி வெரி குட் டிஸ்பிளே as well. இன்ஃபேக்ட் ஃப்ரண்ட் டிஸ்பிளேயோட குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ குட். இதுல வந்து AOD கொடுத்திருக்காங்க, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கிடைக்கும். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து இவ்வளோ ஏரியாவை எடுத்துருது. இந்த மேல் ஏரியா வந்து இட்ஸ் பிளாக் கம்ப்ளீட்லி. இது அன்லாக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஆப்ஸ்லாம் தெரியும் பாருங்க. ஸோ இந்த கவர் ஸ்கிரீன்ல வந்து நீங்க ஆப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 100+ ஆப் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்ல நாங்க யூஸ் பண்ணி பார்த்தோம் அண்ட் இட் ஒர்க்ஸ் ஃபைன் ஆக்சுவலி. பிளஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேமரா ஆப் கூட நீங்க இதுல யூஸ் பண்ணிக்கலாம். ரியர் கேமரா வச்சு நீங்க வந்து செல்ஃபி எடுத்துக்கலாம். ஸோ குவாலிட்டி ஆஃப் ஃபோட்டோ வில் பி ரியலி ரியலி குட். அது மட்டும் இல்லை, நீங்க 90 டிகிரி வச்சு இந்த மாதிரி ஹேண்டிகேம் மோட்ல கூட இந்த போனை யூஸ் பண்ணிக்கலாம், which is very very nice. ஸோ ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஃப்ரண்ட் கவர் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க, which I am really happy about. ஒரு விஷயம் நாங்க நோட்டீஸ் பண்ணோம், டெஸ்ட் பண்ணும்போது PUBG ஒபிஷியலா சப்போர்ட் பண்ணல கேமிங்ல. பட் நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு அந்த ஆப் ஓபன் பண்ணிட்டு ப்ளே பண்ணீங்கன்னா இட்ஸ் ஒர்க்கிங். PUBG கூட நீங்க விளையாடலாம் இதுல. டாக்கிங் அபவுட் PUBG, இப்போ பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசி ஆகணும். ஸோ Infinix என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரைஸ் அஃபோர்டபிளா வைக்கிறதுக்கு ஒரு மிட் ரேஞ்ச் சிப்செட் கொடுத்திருக்காங்க இதுல. ஃபார் எக்ஸாம்பிள் Moto Razr 50 நம்ம அன்பாக்ஸ் பண்ணல, அதுல Dimensity 7300 இருந்தது. இதுல Dimensity 8020 கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த Dimensity 8020ல எங்களுக்கு Antutu ஸ்கோர் வந்து 7.9 lakh Antutu ஸ்கோர் கிடைச்சது. GPU stability also was pretty decent, 98% GPU stability கிடைச்சது. நீங்க கேமிங் பண்ண விரும்புறீங்கன்னா BGMI ல ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம் கிடைச்சிரும் அண்ட் Call of Duty ல low max கிடைச்சிரும். So 60 FPS gaming is possible. ஆனா இது வந்து ஒரு கேமிங் ஃபோன் இல்ல, ரெகுலர் யூசேஜ்க்கு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஃபோன் வந்து இட் ஒர்க்ஸ் ஃபைன். அப்புறம் ஒரே சிங்கிள் வேரியன்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். 8GB RAM, 512GB ஸ்டோரேஜ், LPDDR4X RAM டைப்பும் UFS 3.1 ஸ்டோரேஜும் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து ஆஃப் கோர்ஸ் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஃபிளாக்ஷிப் ஃபோன் சொல்ல முடியாது. ஆனா டெய்லி டாஸ்க்ஸ் நீங்க வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்றீங்க, கால்ஸ் பண்றீங்க, மெசேஜஸ் பண்றீங்க, வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்க, அதுக்கெல்லாம் இது பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க. இந்த ப்ராசஸர் இஸ் ரியலி ரியலி குட். பேட்டரி வந்து உங்களுக்கு உள்ள ஒரு 4720 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. சோ பேட்டரி சைஸ் இஸ் ஆக்சுவலி பிக் ஃபார் a flip phone. பிளஸ் உங்களுக்கு 70 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்கனால 50% சார்ஜ் வந்து 17 நிமிஷத்துல அது பண்ணிருது. சோ தட்ஸ் நாட் டூ பேட். ஆனா வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்ல கிடையாது போன்ல. நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் Wi-Fi 6 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, NFC சப்போர்ட் இருக்கு அண்ட் தேவையான 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கு. Airtel Jio நாங்க ட்ரை பண்ணி பார்த்தப்போ it was absolutely fine and Bluetooth 5.4 சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. சாஃப்ட்வேர் ஆக்சுவலி Infinix ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அவுட்டர் கவர் டிஸ்ப்ளேல
அதுல வந்து நீங்க AOD வச்சுக்கலாம், அதுல வந்து நீங்க ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். So that's very good. And software வந்து உங்களுக்கு XOS 14.5 based on Android 14 கொடுத்திருக்காங்க. And Infinix என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னா 2 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கொடுப்பாங்களா, 3 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸும் கொடுப்பாங்களா. பட் தட்ஸ் நாட் எனஃப். ஏன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 4+5 இயர்ஸ் சப்போர்ட் இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். பட் கொடுக்குறாங்க. ஸோ வீல் டேக் தட் ஃபார் நவ். அண்ட் சாஃப்ட்வேர் வந்து ஆக்சுவலி ஒரு சூப்பர்பான எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு தோணுச்சு. சுத்தமா எந்த ப்ளோட்வேரும் இல்லை. அஃப்கோர்ஸ் ஒரு 2-3 ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆப்ஸ் இருக்கு, பட் ப்ளோட்வேர் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எதுவுமே எங்களுக்கு தெரியல, which is very very nice. பிளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க மோஸ்ட் ஆஃப் தி ஆப்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாங்க, which is very very good. Good job Infinix. Again AI ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமா கொடுத்திருக்காங்க. AI ஸ்மார்ட் டிரான்ஸ்லேட் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. ஸோ நீங்க வந்து தமிழ்ல இருக்க டெக்ஸ்ட் ஸ்கேன் பண்ணீங்கன்னா அது இங்கிலீஷ்ல காட்டும். பிளஸ் AI எரேசர் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் எல்லா ஃபோன்ஸ்லயும் இப்போ எரேசர் ஃபீச்சர் வந்துருச்சு. அண்ட் இவங்களோட வெரி ஓன் 4 lakhs அசிஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க, which is based on Gemini. And Gemini யூஸ் பண்ற மாதிரி நீங்க 4 lakhs அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சாம்சங்ல இருக்க sketch to image ஃபீச்சர், AI வால்பேப்பர் ஃபீச்சர் அதெல்லாமும் இருக்குங்க. அண்ட் AI போர்ட்ரேட் என்ஹான்சரும் கொடுத்திருக்காங்க. ஸோ நிறைய AI ஃபீச்சர்ஸும் இருக்கு. அண்ட் ஆல் ஆஃப் them work fairly well. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஐபோன்ல இருக்க டைனமிக் ஐலண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் டைனமிக் பார் கொடுத்திருக்காங்க. ஃப்ளோட்டிங் பேனல் இருக்கு. நீங்க ஆப்ஸ் கூட க்ளோன் பண்ணிக்கலாம். நிறைய விஷயம் வந்து நீங்க இதுலயே டைரக்டா பண்ணிக்கலாம், which is very very nice. So overall சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் லாங்கர் சாஃப்ட்வேர் சப்போர்ட் கொடுத்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும். ஓகே, ஃபைனலி கேமராஸ் பத்தி பேசலாமா? கேமராஸ் வந்து உங்களுக்கு பின்னாடி 2 50MP கேமராஸ் கொடுத்திருக்காங்க. 50MP பிரைமரி, 50MP அல்ட்ரா வைட். அண்ட் முன்னாடி கூட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50MP செல்ஃபி கேமரா இருக்குங்க. இந்த செல்ஃபிஸ் நாங்க எடுத்திருக்கோம். அந்த செல்ஃபிஸ் நீங்க பாருங்க, குவாலிட்டி லுக்ஸ் வெரி குட். இன்ஃபேக்ட் பிரைமரி கேமராவோட குவாலிட்டியும் நல்லா இருக்கு, நல்ல டீடைல்ஸ் எடுக்குது. AI சூப்பர் நைட் மோட் கொடுத்திருக்கனால லோ லைட்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பிளஸ் HDR பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆல்சோ டீசென்ட். இது வந்து இன்ஃபினிக்ஸோட பெஸ்ட் கேமரா ஃபோன் கூட நீங்க சொல்லலாம். பட் ஆஃப் கோர்ஸ் இந்த பிரைஸ் ரேஞ்ச் வந்து நீங்க ஒரு கேண்டி பார் ஃபோன் வாங்குனீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு பெட்டர் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் ஸ்டில் நாட் பேட். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நாங்க என்ன நோட்டீஸ் பண்ணோம்னா, உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இருக்க கேமரா வச்சு 4K 60 FPS வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். ஆனா ரியல்ல இருக்க 2 கேமரா வச்சு நீங்க 4K 30 FPS தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். which is also okay, no problem. 4K 60 FPS நீங்க ரெக்கார்ட் பண்ண விரும்புறீங்கன்னா ஃப்ரண்ட்ல இப்படி பிடிச்சி ரெக்கார்ட் பண்ணலாம். இட்ஸ் வெரி வெரி நைஸ். ஸோ நாங்க என்ன பண்றோம்னா, இந்த போன்ல இருந்து எடுத்திருக்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரு G டிரைவ் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிரோம். கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. ஸோ Infinix Zero Flip இப்போ நான் சொல்றேங்க ஒரு விஷயம் இதை பத்தி. என்னன்னா இதோட பிரைஸ் இப்போ நெட் எஃபெக்டிவ் பிரைசிங் வித் ஆல் தி ஆஃபர்ஸ் வந்து 45,000 பக்கம் உங்களுக்கு இந்த ஃபோன் கிடைக்குங்க. அண்ட் ஃபார் தட் பிரைஸ் நீங்க பாத்தீங்கன்னா செம்ம வேல்யூ இருக்குங்க இந்த ஃபோன்ல. இட்ஸ் வெரி வெரி வெல் டன். அண்ட் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். உண்மையா சொல்றேன், நான் இந்த ஃபோன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவ்வளோலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இவ்வளோ கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஒரு ஃபிளாக்ஷிப்பான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த 50,000 பிரைஸ் ரேஞ்ச் நீங்க பாத்தீங்கன்னா ஜென்ரலி வந்து உங்களுக்கு ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசஸர் உள்ள ஃபிளிப் ஃபோன் தான் கிடைக்கும். மோட்டோல Razr 50 எடுத்துக்கோங்க, இல்ல இப்போ நீங்க Infinix Zero Flip எடுத்துக்கோங்க. இன்ஃபேக்ட் டெக்னோட ஃபிளிப் கூட லான்ச் பண்ணும்போது தே கேம் வித் மிட் ரேஞ்ச் ப்ராசஸர். அந்த காம்ப்ரமைஸ் ஐ எம் ஓகே வித். ஏன்னா Dimensity 8020 ஒரு நல்ல ப்ராசஸர் தான். பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபிளிப் கிரியேட் பண்ணிருக்காங்க, ஒரு நல்ல ஸ்டர்டியான ஃபிளிப் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு ப்ராப்ளம் தான் நிறைய பேர் எங்கள்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க, ஏஷாத் நான் ஒரு ஃபிளிப் ஃபோன் வாங்குறேன்னா அது ஸ்டர்டியா இருக்குமா அப்படின்னு. வெல் திஸ் ஒன் ஃபீல் ஸ்டர்டிங்க. they've solved that problem. and camera performance is also decent. battery life நல்லா இருக்கு. plus software experience surprisingly நல்லா இருக்குங்க. so overall Infinix ஓட பெஸ்ட் ஃபோன்னு கூட சொல்லலாம் என்ன கேட்டீங்கன்னா. வெரி குட் ஜாப். உங்களுக்கு இந்த Zero Flip பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க. கிளிக் Trakin Tech தமிழ்.